ஹாய் கைஸ், தளபதி 68 படத்தோட டைட்டில் லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் லியோ படத்தை தொடர்ந்து இப்போது வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் 68வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இப்போது ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு வருது. இந்த நிலையில் இந்த படத்தோட அப்டேட்டுக்காக ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் லுக் போஸ்டர் நியூ இயர் ஸ்பெஷலாக வெளியாக போகுது அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக உருவாயிருக்க இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு ரசிகர் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வெங்கட் பிரபு அவர்கள் தளபதி விஜய் அவர்கிட்ட 4 டைட்டிலை சொல்லி ஒரு டைட்டிலை ஓகே பண்ணி வச்சிருக்காராமா. அந்த ஒரு டைட்டில் ஒரு இங்கிலீஷ் வேர்டு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. எதற்காக இங்கிலீஷ் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் வேர்டில் இருந்தால் படத்துக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் ஒரு இங்கிலீஷ் வேர்டை இந்த படத்துக்காக சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தளபதியோட படத்துக்கு ஆங்கில வார்த்தையான லியோ அப்படிங்கிற டைட்டில் தான் வச்சுருந்தாங்க. இதனால் எல்லா லாங்குவேஜ்லேயும் லியோ அப்படிங்கிற டைட்டில் பேரில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதே ஒரு கான்செப்டை தான் தளபதி 68க்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட 68வது படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி படங்கள் பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.